நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நீர்நிலைகளில் கழிவுநீர் கலக்கும் திட்டத்தை நகராட்சி நிர்வாகம் செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். உங்க சார்பா உங்க வார்டுல இருந்து சார் எல்லாம் வந்தாங்க, மனு கொடுத்திருக்காங்க. சரியா? 2 வார்டு சார்பா வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த திட்ட மதிப்பீடு எல்லாம் தயார் பண்ணவங்க எல்லாம் சென்னையில இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கோம். காலையிலே எனக்கு ஆர்டிஓ அம்மா ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை பார்க்க வருவாங்கன்னு அவங்கள வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்த உடனே விரிவான மதிப்பீட்டில் என்ன செய்ய முடியும் உங்களுடைய கருத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு உங்களுக்கும் விரிவாக சொல்லிட்டு தான் பண்ணுவோம். நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியெல்லாம் உங்களுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. சரியா? ஏய் கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். மனு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதையெல்லாம் நானும் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ஊர்ல இருந்து 2 வார்டு வந்திருக்காங்க, இன்னொரு ஊர்ல இருந்து 1 வார்டு வந்திருக்காங்க. 3 வார்டுக்காரங்களும் கொடுத்த மனு எல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க திட்ட மதிப்பீடு பண்ண இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்டருக்கு என்ன செய்ய முடியுங்கிறத பார்ப்போம். சரியா? கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். அங்கு நடந்த பேச்சுவார்த்தை என்ன, மேலும் முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள சூரியம்பாளையம் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில திருச்செங்கோடு அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த கழிவு நீரை குழாய்கள் மூலம் சூரியம்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்ல திருச்செங்கோடு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், இந்த திட்டத்திற்கு அதிர்ச்சி அடைந்த அந்த பொதுமக்கள் திருச்செங்கோட்டில் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து அதிகாரிகள் பொதுமக்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில தோல்வியில் முடிவடைந்தது. இந்த சூழ்நிலையில சூரியம்பாளையம் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி நிர்வாகம் சார்பில் செயல்படுத்தக்கூடிய நீர்நிலைகளில் நகராட்சி கழிவு நீர்கள் கலக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும், நீர்நிலைகளில் கழிவு நீர் கலந்தால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்படும், மேலும் பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் என முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் உமா அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதாவது கழிவு நீர் திட்டம் குறித்து அந்த திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியரிடம் பேசியுள்ளதாகவும், பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, தொடர்ந்து அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் உமா தெரிவித்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்ததன் அடிப்படையில அந்த பொதுமக்கள் அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவங்க கலைந்தும் சென்றனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.